ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம கோலம் போட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா பார்ட் 1ல் நம்ம காமிச்சிருப்போம். அதுக்கு என்ன ப்ரைஸ் தராங்கன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்னு நான் சொல்லியிருப்பேன். அந்த பார்ட் 2 வீடியோ தாங்க இதுதான் நாங்கள் போட்ட கோலம். ஃபஸ்ட்டு வீடியோவிலே பார்த்துருப்பீங்க நாங்கள் போட்ட கோலத்தை. இது பார்த்தீங்கன்னா சொர்க்க வாசல்னு சொல்லிட்டு அதை என் தங்கச்சி அவள் தான் வரைஞ்சா. இந்த செக்கு கோலம் ஃபுல்லாக நான் போட்டேன். 2 பேர் மட்டும்தான் சேர்ந்து போட்டோமே. இதை ஃபுல்லாக அங்கே ரோட்லேருந்து வாசல் வரைக்கும் போட்டு விட்டுடலான்னு சொல்லிட்டு போட்டுரும். மேலே சும்மா கலசம் வரையலான்னு வரைஞ்சேங்க. கோலப்போட்டிக்கு பார்க்கறதுக்கு வந்துட்டாங்க. அதனால சொல்லிட்டு அந்த டைமில் சீக்கிரம் போடலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கலசம் மட்டும் கொஞ்சம் சரியாக போடல. இதேமாரி போட்டுட்டு எல்லோரும் இந்தமாரி சைக்கிள் விட்டு ஏற்றிடுவாங்க, வண்டி விட்டு ஏற்றிடுவாங்கன்னா ரோட்டில் கொஞ்சம் இடம் விட்டுட்டு கோலம் போட்டோம். அப்பயும் ஒருத்தன் சைக்கிளை விட்டு ஏற்றிட்டான். டென்ஷன் ஆகி என் தங்கச்சி திட்டி விட்டா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்களே ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படி தான் போய் நிற்கிறோம். அந்த டைமில் விட்டு ஏற்றணும். திரும்பி ஃபஸ்ட்லேருந்து அதை கரெக்ஷன் பண்ணி எங்கள் கலர் அடிச்சிட்டு இருந்தா. ரொம்பவே ஸ்ட்ரெயின் பண்ணி போட்டோங்க இந்த கோலத்தை. ஆனால் இந்த கோலப்போட்டி இந்த வருஷம் சம்பவம் பண்ணி விட்டுருச்சு. என்ன பண்ணிச்சுன்றதை வீடியோ லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன். ஆனால் இந்த கோலம் போடும்போதே நான் சொல்லிகிட்டே தாங்க இருந்தேன், இந்த வருஷம் நம்மளுக்கு ப்ரைஸ் கிடைக்காதுன்னு தோணுதுன்னு. அப்படி சொல்லாதன்னு என் தங்கச்சி சொல்லிகிட்டு இருந்தா. ஆனாலும் எனக்குள்ளே என்னவோ ஒன்று தோணிகிட்டே இருந்துச்சு, இந்த வருஷம் நம்மளுக்கு ஏதோ ஒன்று சரியில்லாமல் தோணுதே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே தான் இருந்தேன். இருந்தாலும் நம்ம இவ்வளோ பெருசாக போடுறோம், இவ்வளோ உழைப்பை போட்டிருக்கோன்னும் போது அது கண்டிப்பாக அது வேஸ்ட் ஆகாதுன்னு நினச்சிட்டு தான் நாங்கள் போட்டோமே. ஆனால் கடைசியில் அது இவ்வளோ பெரிய இதாக ஆகும்னு தெரியல. எங்கள் அக்கா இருக்கிற வரைக்கும் கோலம் போட்டியில் எங்கள் அக்கா கலந்துட்டு இருந்தாங்க. எங்கள் அக்கா அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் எங்களுக்கு கோலம் போட தெரிஞ்சதுலேருந்து நாங்கள் கலந்துட்டுருக்கோம். கடந்த 2 வருஷமாக நாங்கள் தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கிட்டுருக்கோங்க. சரிங்க, சம்பவம்னு சொல்லிகிட்டு இருக்கேன். அது என்ன சம்பவன்றதை வீடியோக்குள்ளே போய்ட்டு நம்ம பார்க்கலாம். நம்ம கோலம் போட்டதோட அந்த வீடியோவை முடிச்சிருப்போம். ஏன்னா கோலம் போட்டது கொஞ்சம் பேசுனதெல்லாம் வீடியோ ரொம்ப லென்த்தாக போச்சுன்றது நம்ம அந்த வீடியோவை கோலம் போட்டதோடய முடிச்சுக்கிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா கோலம் போட்டிக்கு எத்தனாவது ப்ரைஸ் கொடுத்தாங்க, இந்த நீலா, மகினி இவங்கெல்லாம் என்னென்ன காம்படிஷனில் வின் பண்ணாங்க, அவங்களுக்குலாம் என்னென்ன ப்ரைஸ் கொடுத்தாங்கன்றதை நான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன். வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். எங்கள் ஊரில் கருநாளுக்கு எந்தெந்த மாதிரி போட்டிலாம் வைப்பாங்க, நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது நாங்களும் என்னென்ன விளையாண்டோன்றதெல்லாம் இந்த வீடியோவில் சொல்கிறோம். ஆனால் நாங்கள் விளையாடும் போது இருந்த நிறைய போட்டி அப்படியே தான் இருக்குது. அது கூட இன்னும் கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க. நான் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் நிலா மாதிரிலாம் இருக்கக்குள்ளே நிறைய போட்டியில் வின் பண்ணிவிடுவேங்க. வின் பண்ணாமல் வரமாட்டேன். வின் பண்ணாமல் வந்துட்டேன்னா ஒரே அழுகையாக ஊற்றும் தண்ணி. நான் சமாதானப்படுத்தவே முடியாது. இவளை போய் போட்டியில் சேர்ந்துக்க சொன்னால் இவள் சேர்ந்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இந்தாண்ட நின்றுட்டா. ஊசி நூல் கோக்கவே தெரியலங்க மகினிக்கு. அவள் போய் கலந்துக்கிட்டா. அதுவும் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 3வது வரைக்கும் பசங்க கூட சேர்ந்து அவள் போய் விளையாண்டா. கடைசி வரைக்கும் சரி கோத்துருவான்னு பார்த்தோம். கடைசி வரைக்கும் அவளுக்கு கோக்க தெரியலங்க. அடுத்த வருஷம் தான் வீட்டில் ப்ராக்டிஸ் கொடுத்து இந்த போட்டியில் நெக்ஸ்ட் இயர் அவளை ஜெயிக்க வைக்கணும். அவள் எல்லா போட்டியிலையும் ஒரு பயம் இல்லாமல் ஒரு கூச்சம் இல்லாமல் அவள் போய் ஜாலியாக கலந்துக்கிறா. இவள் போட்டியில் கலந்துக்குன்னு சொன்னாலே அப்படியே அழுகுறாங்க பாருங்க. எங்கள் அம்மா கூட போய் நிற்கிறா. நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், போடி ஜாலியாக இருக்கும், தோத்தாலும் பரவாயில்ல, ஒரு பிரச்சனையும் கிடையாது, போடினாலும் அப்பயும் போகிறதே கிடையாது. அழுவேன், பயமாக இருக்குமா, எனக்கு பயமாக இருக்குமான்றா. அதுக்கு மேலே நம்ம என்னங்க பண்ணுறது. அப்புறம் சரி மகிழ் இதை கலந்துக்கிறா, விளாட்றத பாருன்னு சொல்லிட்டு அப்படியே நிற்க வச்சிருந்தாங்க. நான்லாம் எல்லா போட்டியிலையுமே கலந்துப்பேங்க சின்ன வயசில். தோத்துட்டா மட்டும்தான் அது ஒரு மாதிரியாக இருக்கும். அதுக்கு தான் உட்காந்துட்டு அழுவணும், சேர்ந்துக்க மாட்டேன்னு சொல்லி எதுலேயுமே அழுவ மாட்டேன். ஆனால் இவன் ஏன் இப்படி இருக்கா அப்படின்னே தெரியல. அவங்க அப்பாவும் இந்தமாரி இருக்க மாட்டாங்க. ஆனால் இவன் ஏன் அப்படி இருக்கான்னு தெரில. அப்புறம் ஒரு வழியாக எப்படியோ லெமன் வித் ஸ்பூனில் கட்டாயப்படுத்தி நிற்க வச்சுட்டேங்க அவளை. அப்புறம் நின்னா அப்பயும் முழிச்சுக்கிட்டு திரும்பி பார்த்துக்கிட்டே நிற்கிறா. அவளை லெமன் கீழே விழுந்துருண்டி நில்லுடின்னு சொல்லி எப்படியோ அவளை நிற்க வச்சுட்டோம். அப்பயும் அவளுக்கு எடுத்துகிட்டு விழாமல் எடுத்துகிட்டு போயிட்டா. ஆனால் அவளுக்கு இந்தமாரி வேகமாக நடக்க தெரியல. மற்ற பிள்ளைங்களாம் வேகமாக நடந்து போகிற மாரி அவளுக்கு நடக்க தெரியல. அப்படியே ஸ்லோவாக நடந்து எடுத்துகிட்டு சரி இந்த வருஷம் இந்தமாரி தான் விளையாட்டு அப்படின்றத அவள் தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லி சரின்ட்டு விட்டுட்டோங்க, ஒன்றும் சொல்லலை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த சோடா பாட்டில் தண்ணி நிரப்புதலில் பார்த்திங்கன்னா இந்த பிள்ளைங்களை ஓடி கையால் மொண்டு ஊற்ற சொன்னாங்க. குட்டி பிள்ளைங்களா இருக்கா, அதுங்களுக்கு கையால் தண்ணியே மொண்டு வர தெரில. இன்றைக்கி ஃபுல்லாக நடக்கும், இன்றைக்கி நைட்டு வரைக்கும் நடக்கும், இதுங்களை கையால் ஊற்ற சொன்னான்னு சொல்லிட்டு அப்புறம் போய் பிளாஸ்டிக் அந்த காஃபி மக்கு அது போய் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆளுக்கு ஒன்று கொடுத்ததும் எங்கள் மகிழினி பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஓடி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நிரப்புனா பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணு நிரப்பிடுச்சு. இவள் செகண்ட் ப்ரைஸ் தாங்க. நெக்ஸ்ட்டு சோடா பாட்டில் தண்ணி நிரப்புதல்ல என் பொண்ணு விளையாட பாருங்க, அப்படியே அல்டிமேட் பிளேயராக இருப்பாள். அவ்வளோ ஒரு சூப்பராக விளையாண்டா. நானே நினச்சி பார்க்கல இப்படி விளையாடுவான்னு சொல்லிட்டு. அவ்வளோ சூப்பராக தண்ணி நிரப்பி அப்படி ஒரு ஃபாஸ்ட்டு, அந்த தண்ணி ஊற்றுற விதமும் அவ்வளோ அழகாக ஊற்றுனாங்க. எனக்கே ரொம்ப பெருமையாக இருந்துச்சு.
பாருங்க எப்படி ஊத்திட்டு இருக்கான்னு. சேர் அப் பண்றதுக்காக 4 பேர் 5 பேர் உட்காந்துருக்கோங்க இவளுக்கு ஆப்போசிட்ல. அதுவும் வந்து இவளுக்கு எங்க பாட்டில் தெரியாம போயிட்டுன்னு சொல்லிட்டு எங்க மாமா பொண்ணு திவ்யா உட்காந்துக்கிட்டா. அவளோட பாட்டிலுக்கு ஆப்போசிட்ல. எடுத்துட்டு வாடின்னு சொன்னா போய் தண்ணி உள்ள கையை விடுறாள் ஒஞ்சி தண்ணியே கையில இல்ல சுத்தமா. வெறும் கையை தான் வந்து வந்து சொட்டு தண்ணி வந்து சொட்டிட்டு போறா. போகக்குள்ள வேகமா ஓடு, திரும்பி வரும்போது பொறுமையா வா, தண்ணியை நிறைய மொண்டுட்டு வாடி கையிலன்னா அது தெரியல அவளுக்கு. சரி ஃபர்ஸ்ட் டைம் தானேன்னு மனசு சொல்லுது. இருந்தாலும் எனக்கு வந்து அந்த இடத்துல செம்ம டென்ஷன் ஆயிடுச்சுங்க. ஒரு நேரம் நிறைய எடுத்துட்டு வந்து அழகா ஊத்துறா, ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா சுத்தமா கையில தண்ணியே இல்லாம இருக்கு. சில நேரம் நடு வழியிலே தண்ணி கையில இல்ல. அப்படியே வந்து வெறும் பாட்டில வந்து சும்மா கையை காமிச்சிட்டு போறா. ஐயோ இவள் தெரிஞ்சுதான் செய்யறாளா இல்ல தெரியாம தான் செய்யறாளா, இவ்வளோ டென்ஷன் பண்றாளேன்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்துட்டு இவளை திட்டிகிட்டே இருக்கேன். சரி அவங்க அப்பாவுக்கு அனுப்பலாம் விளையாடுறதுன்னு சொல்லிட்டு தான் வீடியோ எடுத்துட்டு இருந்ததே. இதுலயும் இன்னும் அல்டிமேட் சீன்லாம் நிறைய இருக்குங்க. அதெல்லாம் பாருங்களா அவ என்ன பண்றான்னு. எனக்கு டென்ஷனா சொல்ல முடியாத அளவுக்கு டென்ஷன் ஆயிடுச்சுங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம சரின்ட்டு விட்டுட்டேன். சரி விளையாடும் நான் தான் செய்யுதுன்னு பார்க்கும். ஆனால் அவள் ஜெயிக்க மாட்டான்றது தெரிஞ்சிச்சு. சரி என்ன செய்யறான்னு பார்க்கும், செஞ்சுக்கிட்டே இருக்கட்டும்னா விளையாண்டு முடிச்சுட்டு வந்து அம்மா எனக்கு முதுகு வலிக்குது அப்படின்றா. அதான் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து ஃபோன் பார்த்துட்டே இருந்தா ஒன்றும் உங்களுக்கு தெரியாது. இதேமாரிலாம் விளையாண்டா முதுகு தான் வலிக்கும், இந்த மாரி தான் விளையாடணும் ஃபஸ்ட்டு, அப்போ தான் உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்பயும் அழுவுது அம்மா முதுகு வலிக்குதுன்னு. ஜெயிச்சவங்கலாம் நல்லா தான் போய் விளாட்றாங்க அடுத்த ஆட்டம். இவ தோத்துட்டு இவ வந்து அம்மா முதுகு வலிக்குதுன்னா என்னத்த சொல்றது இவளை. அவளுக்கு என்னன்னா இந்த மாரி விளையாடலாம் சொல்லக்கூடாது, எனக்கு மேக்கப் பண்ணி விடு. எல்லாரும் அங்கே ஜடை தைச்சிட்டு நிறைய பூ வச்சுட்டு நல்லா மேக்கப் பண்ணிட்டு வந்து நின்னாங்களா, அந்த மாரி எனக்கு பண்ணி விடுன்னு காலையில் தூங்கி எஞ்சதுலேருந்து கேட்டுட்ருக்கு. நான் கோலம் போட்டுட்டு இருந்தேன் பாருங்க, அப்பையிலேருந்தே கேட்டுட்ருக்கா எனக்கு இப்பயே பண்ணுன்னு. இருடி கோலம் போட்டு வரேன் அப்படின்னு சொல்லியும் கேட்கல. அதுக்கப்புறம் கோலம் போட்டு முடிச்சதுக்கப்புறமும் வந்து அவ எனக்கு பண்ணி விடுமா அப்படின்னு கேட்டா. இப்போ பண்ணக்கூடாது பாப்பா, கொஞ்சம் நேரம் விளையாடணும், நடுவில் கேப் விடுவாங்க, அந்த கேப்பில் போய் நம்ம மேக்கப் பண்ணிட்டு வந்தால் திரும்பி நெக்ஸ்ட் விளையாட்டுக்கு அழகாக விளையாடலாம் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி வச்சுருந்தேன். அதனால தான் இப்போ விளையாடவே ஒத்துக்கிட்டா. இல்லைன்னா இவ எந்த ஆட்டத்துலையும் சேர்ந்துருக்க மாட்டா. அந்த அல்டிமேட் சீன் சொன்னலைங்க, அது இதுக்கப்புறம் தாங்க ஸ்டார்ட் ஆகுங்க பாருங்க. ஆட்டம் போயிட்டுருக்கு, அது ஏன் நிற்கிதுன்னே தெரில. அவள் பாட்டு நிற்கிறா, அங்கே போய் தண்ணி மொள்றதுக்கு தயங்குறா, என்னத்தை சொல்கிறதுனே தெரில. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவள் தேர்ட் ப்ரைஸ் வர வேண்டியதுங்க. அவள் பக்கத்தில் இருக்க பொண்ணு இவளும் கொஞ்சம் ஈக்குவலாக தான் இருந்தாங்க. அவளை விட இவள் கொஞ்சம் கம்மியாக இருந்தா. இவள் இந்தமாரி நிற்காம கையில் கரெக்டாக தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொரு நாடையும் தண்ணி கொஞ்சமாவது ஊற்றிருந்தானா இவள் தேர்ட் ப்ரைஸாவது எடுத்திருப்பா. ஆனால் இவள் கையில் தண்ணியே எடுத்துகிட்டு வர்றது கிடையாது, எப்பயாவது தான் தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஊற்றுறா அந்த மாதிரி. அதனாலேயே இவளுக்கு வந்து அந்த தேர்ட் ப்ரைஸும் போயிடுச்சு, அந்த பிள்ளை ஜெயிச்சிச்சு. என் பொண்ணுக்கு எப்போ அந்த ஆட்டத்தின் விறுவிறுப்பு தெரிஞ்சுதுன்னா, ஆட்டமே முடிஞ்சு தேர்ட் ப்ரைஸ் வரைக்கும் வின் பண்ணிட்டாங்க எல்லாரும். அது கூட தெரியாமல் என் பொண்ணுக்கு அப்போ தான் கடமை உணர்ச்சி ரொம்ப அதிகமாகி தண்ணியை நான் மொண்டு வந்து ஊற்றியே ஆவேண்டா, எனக்கு 4வது ப்ரைஸ் கொடுங்கடா நீ ஒரு போராட்டம் பண்ணுற மாதிரி ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஓடி போய் தண்ணிக்குள்ளே கையை விட்டுக்கிட்டு, அதுவும் தேடி தேடி நல்ல தண்ணியாக பிடிக்கிறாளா நான் தெரில, போய் தண்ணிக்குள்ளே கையை விட்டுக்கிட்டு நிற்கிறா, நிறையா தண்ணி மொண்டுட்டு வந்து ஊற்றுறதுக்கு. ஆட்டம் முடிஞ்சிடுச்சு வாடினாலும் அவள் காதில் விழலை. என் பொண்ணோட கடமை உணர்ச்சி எங்கே வந்து நிற்கிது பார்த்தீங்களா. விளையாடுன்னு சொல்லக்கூடாதுன்னு நெளிஞ்சிட்டு நிற்கிறா. ஆட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் போய் அங்கே தண்ணி மொள்றதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக புது தண்ணி, அழகு தண்ணி, நல்ல தண்ணின்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு நிற்கிறாங்க. இவளை என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அதனால தான் பார்க்குறேன் நெக்ஸ்ட் இயர் வந்து என் பொண்ணு இதை விட கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுறாள், அந்த வருஷம் கற்றுக்குறா. சரி விடுன்னு அதுக்கப்புறமா மனசை தேர்த்திக்கிட்டேங்க. அதுக்காக தான் இந்த வீடியோவை நம்ம அப்படியே வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் இயர் பார்க்கலாம் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதுன்னு சொல்லிட்டு. இது ஒரு சும்மா விளையாட்டு தான், இருந்தாலும் நம்ம பிள்ளைங்க எதுலேயோ ஒன்றுத்தில் வின் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ் வரும்ல, அதுக்காக தான் நான் எதிர்பார்த்தேன். இருந்தாலும் ஒன்று சொல்ல மறந்துட்டேங்க, நீலாம் வந்து ஓட்டப்பந்தயத்தில் செகண்ட் ப்ரைஸ் வாங்கிட்டா இதுக்கு முன்னாடி. அப்போல்லாம் நாங்கள் வரவே இல்லை, வீட்டில் இருந்துட்டோம். அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஓட்டப்பந்தயம் வச்சாங்களாம், அப்போ ஓடி ஜெயிச்சிட்டாலாம். அது வெறும் ஓடுறதுன்றதால ஓடி போய் ஜெயிச்சிட்டாலான்னு தெரியல. அதை நான் என் கண்ணால் பார்த்துருந்தா கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனால் நான் பார்த்த எந்த விளையாட்லேயும் அவள் ஜெயிக்கவே இல்லைங்க. பாருங்கள் எப்படி வந்து தூவிட்டு போகிறான்னு. என் தங்கச்சி 2 இங்கே உட்காந்துக்கிட்டு எங்களுக்கு வைங்க சோடா பாட்டில் தண்ணி இருப்பது, நாங்கள் நிரப்பி விட்றோம், 2 கையாலேயும் நான் நிரப்பிடுவேன். எங்கள் காலேஜில் வச்சாங்க, நான் 2 கையாலேயும் நிரப்பிட்டேன். எல்லாம் பார்த்துட்டு சிரிச்சிட்டு கிடந்தாங்க, என்னடி 2 கையால் நிரப்பிட்டேன்னு. அதை வந்து சொல்லிட்டு எங்கள் ஜீவா சிரிச்சிட்டு உட்காந்து எங்களுக்கும் வைக்க சொல்லுன்னு கேட்டால் காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களாம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்படிப்பட்ட சோடா பாட்டில் தண்ணி நிரப்புதல் வரலாற்று சாதனையாளர்கள்லாம் வீட்டில் வச்சுக்கிட்டு இவ தோற்று போனால் எப்படி இருக்கும் நீங்களே சொல்லுங்கள். நாங்களாம் பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளையில இதேமாரி விளையாட்டு போட்டி வைக்கும்போது நல்லா ஜாடெல்லாம் பின்னிட்டு பூ தச்சு விட்டுருவாங்க எங்கள் அக்கா. போய் நல்லா மேக்கப் பண்ணிவிட்டு விளையாட போவோம். ஆனால் இவள் மேக்கப் பண்ணிவிட்டு வேடிக்கை பார்க்க தான் போகிறா. சரி விடுங்க, அடுத்த நட ஜெயிச்சிருவான்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொன்னாங்க. அதனால சரி அவளுக்கும் இதானே ஃபஸ்ட் டைம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவளை ஒன்றும் சொல்லலை. அப்பயும் நைட்டு வரைக்குமே அவளை நாங்கள் நிறைய சேர்ந்துக்கோன்னு இசைனார்கள்லாம் சேர்ந்துக்கோன்னு சொல்லி எவ்வளவோ கம்பல் பண்ணி பார்த்தாங்க. உட்காந்துட்டு அழுகுறாள் வந்து சேர்ந்துக்கவே மாட்றா. மேட்டையும் பார்த்துட்டேன், திட்டியும் பார்த்துட்டேன், கெஞ்சியும் பார்த்துட்டேன், ஏதாவது ஐஸ் வச்சும் பார்த்துட்டேன். எதை சொன்னாலும் அவள் கலந்துக்கவே மாட்றா. என்னத்த சொல்கிற, சரி இந்த வருஷம் வேடிக்கை பாருன்னு சொல்லி வேடிக்கை மட்டும்தான் பார்த்தா. நெக்ஸ்ட் இயர் சேர்ந்துக்கிறாளா என்ன செய்கிறான்னு நெக்ஸ்ட் இயரில் நான் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். அப்போ பார்க்கலாம். தேர்ட் ப்ரைஸ் ஜெயிச்சுட்டு இந்த பிள்ளை அங்கே பாருங்க பாட்டில் எடுத்துகிட்டே கிளம்பிடுச்சு. அப்பயும் நிலாவோட கடமை உணர்ச்சி கலவே இல்லாமல் அங்கே பாருங்க தண்ணி மொண்டுட்ருக்கா. வாடின்றான், காதலே விழல. அப்பயும் தண்ணி மொண்டு நான் 4வது ப்ரைஸாவது வாங்கிட்டு வந்து அள்ளிட்டு இருக்கா. லட்டுக்கு அப்புறமா வந்துட்டாங்க. இவளை நினச்சி சிரிக்கிறதா கோவப்படுறதானே தெரியல. இப்போ மதியானம் 1:40 ஆயிடுச்சு. கோலப்பொடிலாம் முடிஞ்சு இப்போ வந்து சிறுவர் சிறுமிகளுக்குலாம் அங்கே வந்து போட்டி வச்சுட்டாங்க. சோடா பாட்டில், ஊசி நூல் கோச்சல், லெமன் வித் ஸ்பூன் இந்தமாரி நிறையா வச்சாங்க. நிலா வந்து ஒன்றில் வின் பண்ணியிருக்கா. இவன் வந்து எதுலேயுமே கலந்துக்கல. இவனையும் நிலாவையும் மகினையும் ஒரு இடத்துல தனியாக விளையாட்டு போட்டி வச்சாங்க. அவனுக்கு தனியாக வச்சதால இவளுக்கும் அவனுக்கும் விளையாட்டு போட்டி நாங்கள் வேடிக்கை பார்க்க போனதால அவனுக்கு பார்க்க முடியல. அதனால் அவனுக்கு அடுத்த வருஷம் அவனை எல்லாத்துலேயும் கலந்துக்க வைக்கலான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் மட்டும்தான் கலந்துக்கிட்டாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா இப்போ கொஞ்சம் பிரேக் விட்டுருக்காங்க. ஓவியப்பொடியில் போய் ரோஹித் வந்து பத்திரிக்கை அட்டையில் பூ வரைஞ்சி கலர் வச்சு கொடுத்துட்டு வந்திருக்கான். நிலா வந்து வீடு மலை எல்லாம் வரைஞ்சி கொடுத்துட்டு வந்திருக்கா. இப்போ நாங்கள் அந்த கேப்பில் வந்து இப்போ குளிச்சுட்டு நிலாவுக்கு மேக்கப் பண்ணிட்டு போகலான்னு வந்திருக்கோம் வீட்டுக்கு. இப்போ நிலாவுக்கு மேக்கப் பண்ணிவிட்டு அப்புறமா பார்க்கலாம். தூக்கம் வருதுன்னா பார்த்து தூங்கிடு. மேக்கப் பண்ணணும்னு காலையிலேருந்து உயிர் எடுத்துட்டு இப்போ குளிச்சுட்டு வந்து உட்காந்துட்டு மேக்கப் பண்ணுறதுக்குன்னா தூக்கம் வருதான். இவங்க வந்து பாட்டு போட்டு விட்டுறாங்க. ரொம்ப சவுண்டாக இருக்கிறதுனாலே எதுவும் வீடியோவில் பேச முடியல. இப்போ இவளுக்கு வந்து மேக்கப் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து மேக்கப் லுக்கை லாஸ்ட்டாக காமிக்கிறோம். குளிச்சுட்டு வந்தாச்சு. லோகித் வந்து இந்த வீட்டுக்கு போட்டிருக்க இந்த ட்ரெஸ்லாம் போட்டுவான். அப்போ பேண்ட் சட்டை தான் போடுவார். கால் சட்டை மேசட்டே போட மாட்டார். இவர் பெரிய தலைவர். இப்போ நிலாவை வந்து மேக்கப் பண்ண போகிறோம். மேக்கப் பண்ணிட்டு காமிக்கிறோம். நிலாவோட மேக்கப் லுக் பார்த்தீங்கன்னா இதுதான். வாக்குச்சூட்டிலேருந்து எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துட்டான். அந்த ட்ரெஸ்ஸுக்கு வாங்கின எல்லா ஐட்டமையும் எல்லாத்துக்கும் லிப்ஸ்டிக் போட்டு விடு அப்படின்னு எல்லா மேக்கப்பையும் ஃபுல்ஃபில் பண்ணியாச்சு. ஜடை எனக்கு தைக்க தெரியாதுங்க. அந்த ஜடைக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஜீவா தான் ஏதோ நூல் வச்சு கட்டி கொடுத்தது, காலால் கட்டி கொடுத்துச்சு. அதை அப்படியே வச்சு நூலால் கட்டி விட்டோம் ஜடையில். ஜடையுமே ஒரிஜினல் கிடையாது, எல்லாம் ஃபேக்கு தான். ஃபேக் முடியை வச்சு அவளுக்கு அங்கேயும் இங்கேயும் ஒரு 2 அட்டை 3 அட்டை ஹேர் பின்னை சொருவி அவளுக்கு ஜடை தச்சு விட்டாச்சு. அந்த பூவெல்லாம் மேலே வந்து அப்படியே ஹேர் பின் வச்சு தான் சொருவி வச்சுருக்கேன். ஏதோ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுங்க, அதனால் பேலன்ஸ் பண்ணியாச்சு. நிலாவுக்கு மேக்கப் பண்ணிட்டு வரதா காட்டியும் பார்த்தீங்கன்னா அங்கே சாங்கை போட்டு விட்டாங்க. சாங் போடும்போது எப்படிங்க பேச முடியும்? அவ்வளோதாம்மா போதுமா வெயில் கண்ணை குத்துதுன்னு சொல்லிட்டு அவள் வீட்டுக்குள்ளே கிளம்பிட்டாங்க. பார்த்தீங்கன்னா நிறையா பறவை பறந்துட்டு இருந்துச்சு. இங்கே விளையாட்டு போட்டி நடக்கிற இடத்துல நிற்கிறோம். அது எல்லாம் பறந்துட்டதுக்கு அப்புறம் தான் வீடியோ எடுத்தேன். பார்க்கவே செம்ம அழகாக இருந்துச்சுங்க. விளையாட சொன்னால் இதுதான் விளையாட்டு இவங்களுக்கு. அங்கே எல்லாம் இசை நாற்காலிக்கு எல்லாம் சேர் போட்டு இசை நாற்காலி கூப்பிட்றாங்க கிளாஸ் வைஸாக. அவங்க 2 பேரும் மண்ணில் வச்சுட்டு விளாண்டுட்டு இருக்காங்க. அங்கே எல்லாம் வேடிக்கை பார்த்துருக்காங்க. இங்கே தான் இப்போ கருநாளுக்கு வந்து எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு நிறைய பேர் வருவாங்க. நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கக்குள்ள இப்போ பார்த்தீங்கன்னா அதிகமாக யாருமே வர்றது கிடையாது. அதிகமாக எங்களுக்கு மோஸ்ட்லி ரொம்ப பிடிச்ச ஒரு கேம்னா அது இதுதான், பானை உடைத்தல். பானை உடைக்க வரும்போது செம்ம காமெடியாக இருக்கும். கோட்டை விட்டால் இருந்தாலும் விடுவாங்கலாம், யார் மண்டியாவது உடைக்க வருவாங்க. அதெல்லாம் பார்த்து காமெடியாக இருக்கும். எதை மிஸ் பண்ணுறோமோ இல்லையோ இதை மிஸ் பண்ணவே மாட்டோங்க. கண்டிப்பாக இந்த பானை உடைத்தலை மட்டும் பார்த்துருவோம். நாங்கள் எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா இந்த பார்ஷியாலிட்டின்றது தலை தூக்கி நின்றுட்டுருக்குங்க. ஏதோ ஒரு பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, இந்த ஃபேவரட்டிசம்ன்றதை எங்கேயுமே ஒழிக்க முடியாதாட்டுக்கு. வருஷம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஃபுல் பார்ஷியாலிட்டி வந்துடுச்சுங்க இந்த கோல போட்டியில். அப்பப்போ நடக்குங்க பார்ஷியாலிட்டி. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த வருஷம் திரும்பவும் வந்துடுச்சு. இதுக்கு முன்னாடி இதேமாரி பண்ணாங்கன்றதாக தான் ஒரு டைம் செம்மையாக அழுதுட்டு அதுக்கப்புறம் கோல போட்டியிலே கலந்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கலந்துக்கல. நம்ம வீட்டு பக்கத்துலேயே அது நடக்குது. அதில் எப்படி கலந்துக்காமல் இருக்க முடியும்? அது ஒரு ஜாலியாக இருக்கும். வருஷத்தில் ஒரு நாள் சரி கலந்துப்போம், கிடைக்கல நம்ம கலந்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் கலந்துக்க ஆரம்பித்தோம். ஆனால் எனக்கு வந்து இதை பற்றி சொல்லிச்சுன்ற மாரி மனசில் சொல்லிகிட்டே இருந்துச்சுங்க. ஏதோ இந்த வருஷம் ஒன்று நம்மளுக்கு கஷ்டப்படுற மாதிரி ஏதோ ஒன்று நடக்க போகுது. அதேமாரி நடந்துருச்சு. போன வருஷம் கோல போட்டிக்கு ப்ரைஸ் தரும்போது வீடியோ எடுக்கும்னு நினச்சேன், எடுக்க முடியல. அதனால தான் சரி இந்த வருஷம் எடுக்குமேன்னு சொல்லிட்டு எடுத்துருந்தேன். நிலாவுக்கு ப்ரைஸ் கொடுக்க போகிறாங்க. முதல் ப்ரைஸ் மோசிகா. பாப்பா கூப்பிடுவாங்க. பாப்பா ஒன்ன இரு உட்காரு. லக்ஷிதா.
லக்ஷாஸ்ரீ. லக்ஷனாஸ்ரீ. இரண்டாம் பிரைஸ் லக்ஷாஸ்ரீ. லக்ஷனாஸ்ரீ இவ தான் எல்கேஜி. போ போ. மூன்றாம் பிரைஸ் விபூர்ணா. நேமு கூட சரியாக சொல்லலைங்க ஸ்டேஜில். அப்பயே நான் சொன்னேன் நிலான் குர்ரி நேமு லக்ஷனான்னு கொடுக்காத அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா ரக்ஷனான்னு நிறைய பேர் இருக்காங்க, அதில் கன்ஃபியூஸ் ஆகிடும், கொடுக்காதன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இவ போய் லக்ஷனான்னு தான் கொடுத்துருக்கா. வாங்குறது ஒரு ப்ரைஸு, அப்புறம் எந்த பேர் கொடுத்தா என்னன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் விட்டுட்டோம். அது யாரோ நேம் வந்து தப்பாக எழுதியிருக்காங்களாட்டுக்கு, ஸ்பெல்லிங் மிஸ்டேக். அதனால் பார்த்தீங்கன்னா தப்பாக படிக்கிறாங்க அந்த பையன். அப்புறமா ஸ்டேஜுக்கு போய் ப்ரைஸ் வாங்குறது கூட அழுகுறாங்க. அப்புறமா போயிட்டு ஜியோவை வந்து வாசல்லே நில்லு அந்த படிக்கட்டுக்கிட்டே, நான் அப்போ தான் வாங்குவேன்னு கூப்பிட்டா. அதனால் அவளும் போய் நின்னாலா, அப்புறமா வாங்கிட்டு வரா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கோலப் போட்டிக்கான ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்கங்க. அதை அனௌன்ஸ் பண்ணும்போது நான் ஆடியோவோடையே வீடியோ ஆட் பண்ணுறேன். அப்போ சாங் இல்லை, அதனால தான் அப்படியே வீடியோ எடுத்திருக்கோம். நாங்கள் வந்து இந்த வருஷம் ப்ரைஸை வாங்கவே இல்லைங்க. ஏன்னா எங்களுக்கு வந்து செகண்ட் ப்ரைஸ் கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து ஏன் அவங்களுக்கு கொடுத்தோன்றது எங்கள் கேள்வி கிடையாது. ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கொடுக்க போன அந்த கோலத்துக்கு வந்து எண்ணி பார்த்தா ஒரு 1500 கூட வரல அந்த கோலத்துக்கு. அதனால் நாங்கள் அந்த கோலப் போட்டிக்கு கொடுத்த ப்ரைஸை போய் நாங்கள் வாங்கலை. போன வருஷம் என்னென்னா புள்ளி கணக்கு தான் சொன்னாங்க. அதனால நாங்கள் 2025 வருஷன்றதால 2025 புள்ளி வச்சுருக்கோன்னு சொல்லி சொன்னோம். புள்ளி கணக்கு வச்சு கொடுத்தாங்க. இந்த வருஷம் நாங்கள் போய் கேட்டோம், ப்ரைஸ் தேவையில்லைன்னு சொல்லி வாங்கவும் இல்லை. எங்கள் அண்ணன் என்ன பண்ணிடுச்சு, மேலே இருந்தோம் நாங்கள் வீட்டுக்கு போய்ட்டோம்னு நினச்சிட்டு அது போய் மகிழினை விட்டு வாங்க சொல்லிடுச்சு. அப்புறம் நாங்கள் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே மேடையிலே போயிட்டு அங்கே ஒரு பையன் நான் அவனை கூப்பிட்டு கேட்டேன், எந்த பேசிஸில் நீங்கள் புள்ளி கோலத்துக்கு வந்து ப்ரைஸ் தந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது கேட்ட அந்த பையன் பதில் சொல்ல, கூட பின்னாடி நின்றவங்க, அதாவது யார் அவங்கன்னா அந்த பார்ஷாலிட்டி பார்த்து அந்த ஃபேவரட்டிசம் பார்த்து அந்த ஃபேவர் பண்ணாங்களே அந்த பர்சன் வந்து வாலண்டியாக வந்து எங்களுக்கு பதில் சொல்கிறாங்க. நீங்கள் எதுக்கு எங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் பேசவே இல்லை. அப்போ என் தங்கச்சி தான் அங்கே பேசிகிட்டு இருந்தா. அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, அக்கா நீங்கள் வந்து போட்ட கோலம் மாதிரியே இல்லை, கோலம்னா வளைஞ்சு நெளிஞ்சு போகணும், நீங்கள் போட்டது கோலம் இல்லைன்றான். அப்போ நாங்கள் வந்து எங்கள் கோலத்தை ஆட் பண்ணியிருக்கோம், அது வந்து கோலம் இல்லை வளைஞ்சு நெளிஞ்சு போகணும்னு சொல்கிறான். அப்போ நீங்கள் எங்கள் கோலத்தை பார்த்துட்டு நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள், உண்மையிலே அது கோலம் இல்லையான்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் ஜீவா கேட்டுச்சு, நாங்கள் என்ன ஸ்கேல் வச்சு கோடா போட்டு வச்சுருந்தோம் கோலம் போடாமன்னதும் அது கொஞ்சம் ஆர்கியூமெண்ட்டு பெருசாக வர மாரி இருந்தது. அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டேஜில் வந்து அந்த ப்ரைஸ் டிசைட் பண்ணவங்க வந்து எங்கள் கொஞ்சம் ரிலேட்டிவ் அந்த அண்ணன். அதனால் சொல்லிட்டு அவங்கள நம்ம வந்து மரியாதை குறைவாக நடத்திடக்கூடாதுன்ற அந்த ஒரே காரணத்துக்காக அந்த இடத்துல நாங்கள் சண்டை போடாமல் அங்கேருந்து ஒதுங்கிட்டு வந்துட்டோம். ஆனாலும் போய் கேள்வி கேட்காம இருக்கக்கூடாது. நாங்கள் வந்து இந்தமாரி ப்ரைஸ் மாறும் இந்த வருஷம்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனாலே சொல்லிவிட்டு நம்ம அப்படி மாறிச்சுன்னா நம்ம ப்ரைஸ் வாங்கக்கூடாது, நம்ம போயிட்டு கேள்வி கேட்டே ஆகணுன்ற முடிவில் தான் நாங்கள் இந்த வருஷம் இருந்தோமே. அதேமாரியே நாங்கள் போய் கேட்டோம், அந்த அண்ணன்ட்டே கேட்டோம், என்னம்மான்னு அவங்களே கேட்டாங்க. கேட்கும்போது இல்லைன்னா இந்த புள்ளிக்கோலம் வந்து நீங்கள் எந்த பேசிஸில் வந்து அவங்களுக்கு ப்ரைஸ் தந்தீங்கன்றதை மட்டும்தான் நாங்கள் கேட்க வந்தோம். எந்த பேசிஸில் நீங்கள் கொடுத்தீங்கன்னு தெரிஞ்சால் தான் நாங்கள் நெக்ஸ்ட் இயர் அது மாதிரி நாங்கள் கோலம் போட முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு போகலான்னு சொல்லி தானே வந்து கேட்குறோம் அப்படின்னு தான் நாங்கள் போய் அந்த அண்ணன்ட்ட சொன்னோம். அவங்களும் சொன்னாங்க, எங்களுக்கு வந்து ஃபோட்டோ வந்து ஃபோனில் காமிச்சாங்கம்மா, அதில் வந்து யாரோட நேமும் போட்டு அந்த கோலமும் கிடையாது, எந்த கோலம் நல்லா இருந்ததோ அந்த கோலத்துக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லிட்டோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. என்ன ஒன்று நாங்கள் கேட்காம இன்னொன்று வந்துட்டோன்னா, எந்த கோலத்துக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ப்ரைஸ் கொடுக்க சொன்னீங்க, அந்த ஃபோட்டோ மட்டும் நாங்கள் பார்க்கலாமான்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட நாங்கள் கேட்டிருந்துருக்கணும். அதை மட்டும் அந்த பதட்டத்தில் கோவத்தில் கேட்காம நாங்கள் பாட்டு வந்துட்டோம். அப்புறம் தான் ஒரு விஷயம் தெரிஞ்சது, இவங்க கோலத்தை வந்து ஃபோட்டோ எடுக்கும்போதே அவங்க ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எந்த கோலத்துக்கு ப்ரைஸ் கொடுக்கணுமோ அதை மட்டும் நல்லா கிளியராக எடுத்திருக்காங்க. இந்த கோலம் போடுறதுக்கு நாங்கள் 3:30 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் அவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டேங்க. அவ்வளோ ஒரு முதுவலி. சிக்கு கோலம் ஃபுல்லாக நான் ஒரு ஆளாக போட்டேன். அந்த கதவு அதெல்லாம் வரைகிறது அவள் ஒரு ஆளாக உட்காந்து அவள் பாட்டு வரைஞ்சிட்டு இருந்தா. அவளும் 3:30லேருந்து 8:30 வரைக்கும் அவளும் தான் அந்த இடத்துலையே உட்காந்து வரைஞ்சா. இவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டோம். போய் கேட்டால் புள்ளி கணக்கும் கிடையாது, கோலமும் கணக்கு கிடையாதுன்னா அப்போ எந்த கணக்கில் இந்த வருஷம் ப்ரைஸ் தந்தாங்கன்னு தெரியல. போன வருஷம் புள்ளி கணக்கில் தான் கொடுத்தாங்க, அதை வச்சு தான் நாங்கள் இந்த வருஷம் போட்டோம். இந்த வருஷம் இவங்க இப்படி சொன்னால் அப்போ ஆள் பார்த்து தானே கொடுத்துருக்காங்கன்றது மாரி தான் எங்களுக்கு தோணுச்சு. அதனால தான் நாங்கள் போய் கேட்டோம். எங்கள் கோலத்தை பார்த்தீங்கன்னா மாடி மேலேருந்து எடுத்து பார்த்தாங்க, எங்கெங்கேயும் அங்கெல்லாம் எடுத்து பார்த்தாங்க, ஃபோட்டோவே எடுக்க முடியல, வீடியோ மட்டும் தாங்க எடுத்தாங்க. எங்கள் கோலப்போட்டிக்கு ப்ரைஸ் கொடுக்குறத நாங்கள் வீடியோ எடுத்துருக்கோம், அதை பாருங்கள். கோலப்போட்டி புள்ளி கோலம் ஃபர்ஸ்ட் பிரைஸ் செகண்ட் பிரைஸ் ஜீவா. வேணாம் ப்ரைஸ் வேணாம். தேர்ட் பிரைஸ் அழகரசி. வேணாம் அந்த ப்ரைஸ் வேணாம்டா. செகண்ட் பிரைஸ் ஜீவா, தேர்ட் பிரைஸ் அழகரசி. இங்கே பாருங்கள் கோலப்போட்டிக்கு இது வந்து செகண்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கோம்.
ப்ரைஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு வீடியோ முடிச்சிக்கலான்னு பேசலான்னு பார்த்தா பாட்டை போட்டு விட்டாங்கங்க. இந்த வாளி தான் கோல போட்டி கொடுத்த ப்ரைஸுங்க. ஃபஸ்ட்டு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இதை விட கொஞ்சம் பெரிய வாளி, தேர்ட் ப்ரைஸு இதை விட கொஞ்சம் சின்ன வாளி. இது நீலா ஓட்டப்பந்தயத்தில் வாங்கினது. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒர்த்தபுளாக தான் இருந்துச்சு ப்ரைஸ்லாம். இது மகிழினி வாங்கின பாட்டில் மகிழினி ஒன்று இவனுக்காக கொடுத்துச்சு. அதை வச்சுட்டு இவன் சுற்றிட்டு நிற்கிறான். இந்த வாளி தாங்க நான் வாங்கின ப்ரைஸு. இந்த வருஷம் என்ன ப்ரைஸ் கொடுக்குறாங்கன்னு யாருக்குமே தெரியாதுங்க. கொடுத்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இதுதான் ப்ரைஸுன்றதே. ப்ரைஸுக்காகலாம் போய் நாங்கள் அவங்கள்ட்ட எதுவுமே கேட்கல. நாங்கள் போட்ட எஃபோர்ட்டுக்காக எங்களுக்கு அதுக்கான ஒரு பிரதிபலனே கிடைக்கலன்ற அந்த ஆதங்கத்தில் தான் நாங்கள் போய் கேட்டோம். இது வரைக்கும் நாங்கள் இதேமாரி போய் கேட்டதே கிடையாதுங்க. நாங்கள் போய் கேட்கலான்னு ஏந்திருக்கும் போதே எங்கள் அம்மா வந்து கேட்காத விட்டு இதே போதும் வாங்க போகலாம் வீட்டுக்குன்னு தான் சொன்னாங்க. இந்தமாரி கேட்காமலே விட்டால் திரும்பி திரும்ப இது நடந்துகிட்டே இருக்கும், அதனால போய் கேட்டே தான் ஆகும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஏந்து போனோமே. ஆனால் எங்கள் அண்ணனுமே திட்டிருக்கோம். ஆனால் எங்கள் அண்ணனுமே பார்த்திங்கன்னா அன்றைக்கி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிச்சு. நாங்கள் என்ன கேட்டோன்னா நீங்கள் எந்த பேசிஸில் கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சால் நெக்ஸ்ட் டே நாங்கள் அதேமாரி போடுவோம் நான் சொன்னது. எங்கள் அண்ணன் ஓகே போய் கேளுங்க அப்படின்னு சொல்லிடுச்சு. ஒன்றுமே சொல்ல. ஏன்னா அதுவுமே அங்கே ஸ்டேஜில் தான் உட்காந்துருந்துச்சு, எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருந்துச்சு. அதனால் அதுக்கும் தெரியும் அங்கே என்ன நடந்துச்சுன்றது. எங்கள் வீட்டில் உள்ளவங்க எப்படின்னா எதுக்குமே கேள்வி கேட்கக்கூடாது, பொம்பளை பிள்ளைங்க எங்கேயுமே கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க. எப்படி அதேமாரி கேள்வி கேட்காம இருக்க முடியுதுக்கு? நாங்கள் கேட்டே தான் ஆகும்னு சொல்லி தான் இந்த தடவை நாங்கள் போய் கேட்டோம். மற்றவங்க சொல்கிறத கேட்டு நம்ம கேள்வி கேட்காமலாம் இருக்கக்கூடாதுங்க. கேட்க வேண்டியதில் கேட்டு தான் ஆகணும். அதனால தான் நாங்கள் போய் கேட்டோமே. அவ்வளோதாங்க. ரொம்ப மன கசப்போடு இந்த வீடியோவை நாங்கள் முடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை.